இல்ல ஒரு பக்கம் வந்து பணியாளர்கள் பற்றாக்குறை, ஓட்டுநர்கள் இல்ல, நடத்துனர்கள் இல்ல. இன்னொரு பக்கம் அரசு பேருந்துகள சரியான முறையில பராமரிக்காம இருக்கிறது. இதை எல்லாமே போக்குவரத்து துறைய சீரழிவை நோக்கி திமுக அரசு திட்டமிட்டே நகர்த்துது அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இப்போ ஒரு பகுதியில் வந்து ஒரு மக்களுக்கான சேவையாக தான் நம்ம வந்து ஒரு பணிமனைகளை உருவாக்கிட்டே வராங்க. இன்னைக்கு அந்த பணிமனைகள்லாம் நீங்கள் தனியார் மயமாக்கி முழுவதுமாக கட்டண பேருந்தாக மாற்றிருக்கீங்களே, இப்பொழுது அங்கே இயக்கப்பட்ட பேருந்துகள் எங்கே? அந்த பொதுமக்களுக்கு எப்படி நீங்க சேவை செய்வீங்க? இன்னைக்கு வியாசார்படி எடுத்திருக்கீங்க, பெரும்பாக்கம் எடுத்திருக்கீங்க, அடுத்து 6 டிப்போ எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. சென்னை மாநகராட்சி, சென்னை எல்லைக்குட்பட்ட எம்டிசியில் இருக்கு. 11 பணிமனையை தனியார் மயமாக்குவதற்கு துரிதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த இடத்துலலாம் இயக்கப்பட்ட மக்களுக்கான பேருந்துகள் எங்கே? உங்களுடைய விடியல் பேருந்து எங்கே? அந்த மகளிர் பேருந்து இப்பொழுது எங்கே இருக்கின்றது? அத்தனையும் காயிலாங்கடைக்கு சென்று விட்டது. உங்களுடைய தனியார் பேருந்து, மின்சார பேருந்துகள் கட்டணத்தில் இயக்கப்படுகின்றது. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு கூட திமுக அரசு மீது வைக்கப்படுது. அதாவது இந்த மகளிருக்கு விடியல் பேருந்து, இலவச பேருந்து விட்ட பிறகு பேருந்துகளோட எண்ணிக்கையை திமுக அரசு குறைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல. உண்மையிலேயே அப்படி திமுக அரசு செஞ்சிருக்கா? பேருந்துகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கா? நிச்சயமாக குறைக்கப்பட்டது. ஒரு வழித்தடத்திலையும் நீங்கள் போய் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, முன்பு இயக்கப்பட்ட மகளிர் பேருந்தாக இருக்கணும், அதுக்கு முன்பு நம்ம இயக்கப்பட்ட வெள்ளை நிற பேருந்துகள், அதில் தான் வந்து அனைத்து சலுகைகளும் கிடைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான பேருந்துகள் குறைந்த கட்டணத்தில் இயக்கக்கூடிய அந்த பேருந்துகள் அவையெல்லாம் இப்பொழுது இல்லையே. இவர்கள் லிப்டி கடித்த அந்த பேருந்துகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றது? நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இவர்கள் நம்முடைய அண்ணனுடைய எடப்பாடியாரோட காலத்தில் வாங்கப்பட்ட பேருந்துகளுக்கு முன்பின் அனைத்திலையும் லிப்டி கடித்து இயக்கினார்கள். மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து என்று அதுக்கு பெயரெல்லாம் சூட்டினார்கள். ஸ்டாலின் பேருந்து என்று வேறு அதுக்கு பெயர் சூட்டினார்கள். எங்கே போயிட்டு அந்த ஸ்டாலின் பேருந்து, மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து அத்தனையும் காயிலாங்கடைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு அதுக்கு மாற்றாக தனியார் பேருந்துகளாக இருக்கின்ற அசோக் லேலண்ட் ஹோம் கம்பெனியினுடைய எம்டிசிக்கே சம்பந்தம் இல்லாத அந்த பேருந்தை எவ்வாறு நீங்கள் எம்டிசி லோகோவை பொறுத்து ஓட்டுகிறீர்கள்?